ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம். இன்றைக்கி நல்லா பச்சை பெசன்னு உள்ள முளைக்கீரை கடையில் தான் பண்ண போகிறோம். நமக்கு நல்லா சத்து உள்ள இதுவும் கூட. வாரத்துக்கு 2 டைம் நம்ம கீரை சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டேன். நம்ம பருப்பை முன்னாடியே ஊற வச்சுக்கிறது நல்லது. சின்ன கப்பால் அரை கப்பு பருப்பை சேர்த்துக்கிறேன். அதில் காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அது கீராமல் அப்படியே சேர்த்துக்கலாம். 10 பெரிய சைஸு பூண்டு பல்லை சேர்த்துருக்கேன். அதோட மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ பருப்பு வேக வைக்கணும். அதே சமயத்தில் நம்ம கீரையை ஆஞ்சி எடுத்துக்கலாம். நான் முளைக்கீரை வாங்கி வச்சுருக்கேன். முளைக்கீரை 1 கட்டு அளவுக்கு இந்த பருப்பு சேர்த்துருக்கேன். நான் 1 கட்டு தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் ஆஞ்சாச்சு. நம்ம கடைய போகிறதுங்கிறதுனால நம்ம கட் பண்ண தேவையில்லை. பொரியலுக்கு இருந்தால் கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நல்லா மண் போக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு வேகும்போது நமக்கு தண்ணி சுண்டி வந்துடும். எந்த அளவுக்கு பருப்பு வைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ பருப்பை அமுக்கி பார்க்குறோம். பருப்பு அரை பாகம் வெந்தால் போதும். முழுசாக குழைய வேக தேவையில்லை. நம்ம கீரை போட்ட பிறகும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப சேர்க்கணும்னு தேவையில்லை. இப்போ எல்லா கீரையும் சேர்த்துட்டேன். ஏற்கனவே நம்ம வீடியோவில் கீரை கூட்டு எல்லாமே பண்ணியிருக்கேன். கீரை பொரியலும் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த பச்சை கலரு மாறிடக்கூடாது. நமக்கு அந்த அளவுக்கு நம்ம கீரையை வேக வச்சா போதும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்தாலே போதும். பாருங்கள், இப்போ நமக்கு பச்சை கலரும் மாறலை. கீரையில் உள்ள தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றின பிறகு கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா ட்ரிம்மில் குறைன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். நம்ம தாளித்து அதில் கொட்டின பிறகும் ஒரு டைம் நம்ம ட்ரிம்மில் அரைக்க போகிறோம். இப்போ தாளிப்பு வடகம் என்கிட்ட இல்லை, அதனால் காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்து அரைக்கிறேன். உங்கள்கிட்ட தாளிப்பு வடகம் இருந்ததுன்னா அதையும் இதோட சேர்த்துங்க. ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ காரத்துக்கு ஏற்கனவே 3 மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சுக்கிறேன். தாளிச்சிட்டு அந்த கீரையோடு சேர்க்க வேண்டியது தான். பாருங்கள், இப்போ மிளகாய் அதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து இன்னொரு டைம் ட்ரிம்மில் அரைச்சி எடுத்துகிட்டு வர வேண்டியதான். மறு டைமும் ட்ரிம்மில் அரைக்கும் போது ரொம்ப மையாக அரைச்சிட வேண்டாம். கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். இந்த கீரை கடையிலோட சூடான நெய் போட்டு சாத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க ருசிக்கலாமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.